வணக்கம். நீங்கள் பார்க்குறது ஒரு மலை. இந்த மலை எங்கே இருக்குதுன்னா தோரண மலைன்னு சொல்லுவாங்க. முருகனுக்கு அமர்ந்த மலை. முருகன் அமர்ந்த மலை தான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறோம். இந்த ஃபோட்டோன்னு சொல்கிறது வீடியோ. முருகனோட அமர்ந்த இடத்த தோரண மலை, திருநெல்வேலி மாவட்டம். பாபநாசத்துக்கு முன்னாடியே 25 கிலோமீட்ரு. தென்காசிக்கும் பாபநாசத்துக்கும் இடையில் உள்ள தோரண மலைன்னு சொல்லுவாங்க. இந்த தோரண மலையில் முருகன், அகத்தியரும் அருணகிரிநாதரும் இந்த இடத்துல மூலிகை வைத்தியம் பார்த்ததுக்கு ஒரு ஐதீகம் இருக்குது. தொடர்ச்சி மலை. இந்த மலையெல்லாம் பாருங்கள், அகத்தியரோட தலைமுடி மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் கேட்டுங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ செங்குத்தில் இருக்குன்னு. விழுந்தோம் பேப்பர் தான். அதனால் இந்த இடத்துல பெரிய பாதுகாப்பு கூடிய விரைவில் போட்டுருவாங்க. இந்த ஆபத்தை சந்திக்கிறது மக்களோ தான், சித்தர்கள் முனிவர்கள் கிடையாது. ஏன்னா அவங்களால உருவாக்கப்பட்ட மலை. அதனால் தெய்வத்தை கும்பிட்டோமா, நல்லபடியாக வந்து அருள் பெற்றோமான்னு இருக்கணும். இங்கே நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, இங்கே நின்றுக்கிட்டு ஆழமாக இருக்குன்னு சொல்கிறது இதெல்லாம் தவறு. இங்கெல்லாம் வரும்போது மன நிம்மதியோடு வரோம். கும்பிட்ட உடனே உங்கள் குறைகள் தீர்க்கப்படும். இப்போ தான் முருகனுக்கு திருப்பணி நடக்கிறது. 2017 இந்த கும்பாபிஷேகம் எங்களோட ஐதீகப்படி கும்பாபிஷேகம் 2027 அன்று கும்பாபிஷேகம் நடக்கும். இது மாரிமுத்து ஐயாவுக்கு கொடுத்த உத்தரவு. 2016 ஒரு அளவுக்கு பணி முடிச்சிடும். ஏன்னா கோயில் கல்லோலை எடுத்து செய்கிறது சின்ன விஷயம் இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் இந்த மலைக்கு வாங்க. வேலை பணி நடக்குது. இந்த ஓது மேலே இருக்குது சுனையில் தான் தண்ணி எடுத்து இங்கே பூஜை நடக்குது. தண்ணினா தண்ணி தான். தான் திருப்பணி நடக்கிற முருகன் கோயில். முருகன் இருக்கிற இடம் திருப்பணி நடக்குது. இந்த மலையை பாருங்கள் இவ்வளோ பெரிய மலைன்னு. அதனால் எல்லோரும் இந்த மலைக்கு முடிந்த வரைக்கும் முருகனை தரிசனம் பண்ண வாங்க. தோரணமலை என்னப்பா? தோரணமலை இந்த மாதிரி சமந்து வராங்க.